வெல்கம் டு ட்ரெண்ட் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோ இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருப்பா சுவாந்தியன் அப்படிங்கிற ஒரு மர்ம கலையை நீ கண்டிப்பாக கற்றுக்கணும். நீ இப்போ உள்ளே வந்திருக்க அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக அந்த கலையை கற்றுக்க முடியும். ஏன்னா நானும் உங்கள் அப்பாவும் அந்த கலையை கற்றுக்க ரொம்பவே ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல. அதுக்குள்ளே அந்த மார்ஷியல் சோலை சேர்ந்தவங்க எங்களை கொல்லணும்னு ட்ரை பண்ணாங்க. நீ பிறந்த அன்னைக்கு என்னை தேடி என்னை கொல்றதுக்காக மார்ஷியல் ஹாலை சேர்ந்தவங்க வந்தாங்க. அந்த டைமில் மார்ஷியல் ஹாலோட தலைவராக இருந்தவர் தான் என்ன கொல்ல சொல்லி நிறைய ஆட்களை அனுப்புனாரு. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, என்னோட உண்மையான அடையாளம், அதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. கண்டிப்பாக வருங்காலத்தில் உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லுவார். 2வது காரணம், அந்த சுவாந்தியன் மர்மக்கலை. அந்த கலையை நீ படிச்சுக்கிட்ட அப்படின்னா எந்த உயிரையும் கொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கிட்ட இருந்து சோல் ரிங்ஸை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கும் அந்த சோல் பீஸ்டுகளுக்கும் இருக்கிற போட்டி அப்படி சமாதானமாயிரும். நாங்களும் அந்த கலையை கற்றுக்க ட்ரை பண்ணோம், எங்களால் கற்றுக்க முடியல. ஆனால் உன்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போவே தெரிஞ்சது. உன்னால் கற்றுக்க முடிஞ்சதுனால தான் அந்த போர்ட்டலுக்குள்ளே நீ வரவே முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி என் சாவுக்கு காரணமானவங்களை நீ பழி வாங்கக்கூடாது. ஏன்னா நீ ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்றேன். இந்த மர்மக்கலையை நீ நல்லபடியாக கற்றுக்கிட்ட அப்படின்னா பல வருஷமாக சோல் பீஸ்ட்டுக்கும் சோல் மாஸ்டருக்கும் நடக்கிற சண்டை ஒரு சமாதானத்துக்கு வந்து ஒரு புது உலகமே உருவாகும். இப்போ கூட உங்ககிட்ட நிறைய பேசணும், நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு அதுக்கான டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உனக்காக தான் அந்த போர்ட்டல் உலகத்தை உருவாக்கியிருக்கேன். இங்கே நிறைய அழிஞ்சு போன அரிய வகை மூலிகைகளை நான் இங்கே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அமுத நீர் கூட்டத்தையும் இங்கே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவப்பு மலரையும் நான் உனக்காக தான் உருவாக்கியிருக்கேன். இந்த மலரில் என்னோட ஆன்ம சக்தி இருக்குது. இது மேலே அதிகமான பாசமும் உண்மையான அன்பு வச்சுருக்க ஒருத்தருக்கு இந்த மலரோட சக்தி தானாகவே போய் சேரும். அந்த டைமில் அந்த சிவப்பு பூவில் இருக்கிற அந்த சக்தி நேராக நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ளே போய் சேர்ந்துருது. அதே மாதிரி இந்த அமுத நீர் உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அமுத நீரை நீ யூஸ் பண்ண அப்படின்னா உன்னால் எத்தனை வயசான சோல் பீஸ்டோட சோல் ரிங்கையும் எடுக்க முடியும். உன்னால் அது ஒன்றுமே பண்ணாது. இப்படி இவங்க அம்மா எல்லாத்தையும் பேசி முடிச்சதும் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருப்பா, நான் சொன்னது தான், நான் இங்கே ஒரு ஆன்மாவாக தான் இருக்கேன். நான் எப்போவும் உன் கூடையே தான் இருப்பேன். நான் இறந்து போயிட்டேன் அப்படிங்கிறதுனால உங்கள் அப்பாவும் தவறான வழியில் போயிடக்கூடாது. அவர் தப்பான வழியில் போகாமல் நீ தான் பார்த்துக்கணும். நீயும் யாரையும் பழி வாங்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த உலகத்தில் உன்னை நேசிக்கிற ஒருத்தர் கூட நீ சந்தோஷமாக வாழ்க்கை முழுசும் வாழணும். அது யாராக இருந்தாலும் சரி, என்ன இனமாக இருந்தாலும் சரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த வெளிச்சம் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ ஹீரோ பயங்கரமாக அழுகிறான். ஏன்னா அவங்க அம்மாவோட வாய்ஸையும் சரி, அவங்களோட ஆன்மாவையும் சரி அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் நேரில். இப்படியே இப்போ கட் பண்ணி நிலா இளவரசியை காமிக்கிறாங்க. அவங்க தாத்தா கிட்ட கேட்குறா, என்னை யார் காப்பாற்றினா, ஹீரோவான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. இப்போ அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டான்னு தாத்தா சொல்கிறாரு. என்ன போர்ட்டலுக்கு போயிட்டானா, அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நிலா இளவரசி சொல்கிறா. அது எப்படி என்னால் முடியும், இல்லை முடியாது அப்படின்னு தாத்தா சொல்லும்போது, இல்லை அவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னோடனே, எவ்வளோ முக்கியமானவன் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நான் கல்யாணம் படிக்கிற அளவுக்கு எனக்கு முக்கியமானவன், போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிலா இளவரசி சொல்கிறா. அட பாவி, என் பேத்தி மனசையே கரைச்சிட்டியாடு அப்படின்னு ஹீரோவை காப்பாற்றணும்னு தாத்தாவும் வராரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்போ தான் அந்த மயக்கத்தில் தான் எழுந்திக்கிறா. இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ ஹீரோ சொல்கிறான், உனக்கு தெரியுமா, எல்லாரும் அவங்க அம்மாவோட ஜாலியாக பேசி விளையாடும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ நினச்சா கூட என்னாலேயே எங்கள் அம்மா கூட இருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம், எங்கள் அம்மாவோட ஆன்ம சக்தி தான் எனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மாவோட ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹீரோயினும் எந்திரிச்சு, ஹீரோ இங்கே பாரு, என்னோட சோல் ரிங்ஸ்லாம் எனக்கு திரும்ப வந்துருச்சு, என்னோட பழைய பவர் எனக்கு திரும்ப வந்துருச்சு, அடுத்த கட்ட சோல் ரிங் எடுக்கவே நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல, நான் மயக்கத்துலேருந்து எழுந்ததுக்கப்புறம் நான் பவரோடவே இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். உடனே ஹீரோயின் அவன் கையை காமிச்சு, ஒருவேளை இந்த பூவாக இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், ஏன்னா இந்த சிகப்பு பூ எங்கள் அம்மாவோட ஆன்ம சக்தி அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. உடனே ஹீரோயின் கேட்குறா, இதை எதுக்கு அவங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, தெரியல, ஒருவேளை நீ உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் இந்த பூவை தொடும்போது என்னை யாரோ பத்திரமா பாதுகாத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதே மாதிரி ஹீரோவும் அந்த அமுத நீரை பற்றி சொல்கிறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த நீரை நீ ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது கரெக்டான டைமுக்கு இந்த நீரை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹீரோன்னு அங்கே சில மூலிகைகளை படிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு தாத்தா வராரு. நீ வந்துட்டியா, வெளியே வா, உன்னோட கல்யாணத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொன்னதும், ஏன்னா கல்யாணமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அங்கே இளவரசி வந்துட்டு, நான் சும்மா சொன்னேன் தாத்தா, அப்படி சொன்னதுனால தான் நீங்கள் ஹீரோவை காப்பாற்றுறீங்க, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அடி பாவி, இதுலையா போய் சொல்லுவேன் அப்படின்னு தாத்தா கேட்கும்போது, ஆமாம்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பையன் கூட அழகாக தான் இருக்கான், நான் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் வேணால் அந்த பையனை போய் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட
அந்த இளவரசி வரா. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நடுவில் வந்து நின்றுட்டு இங்கே பாரு தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்னு முறைச்சிட்டு நிற்கிறா. உடனே நிலா இளவரசியும் நான் சும்மா சொன்னேன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னோட லவர் அவங்ககிட்ட வந்து நான் பிடுங்கிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு நிலா இளவரசி சொல்கிறா. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா தாத்தா கிட்ட அந்த போட்டியில் நான் வின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும், அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க விஷத்தை நான் எடுத்துறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதை எப்படி உன்னால் முடியும் அப்படின்னு தாத்தா கேட்கும்போது தோ இந்த மூலிகையால் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த மூலிகையா, இது ரொம்ப அதிசயமானது, இது உனக்கு எப்படி கிடச்சதுன்னு கேட்கும்போது அந்த போர்ட்டலுக்குள்ள தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு தாத்தாவும் சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் ஹீரோயின் இன்னுமே அந்த நிலா இளவரசியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. உடனே நிலா இளவரசி சொல்கிறா கவலைப்படாத நான் ஒன்றும் தட்டிலாம் பறிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ நேராக டைமோ கிட்ட போய் ஒரு பூவை கொடுக்குறான். இது ரொம்ப அதிசயமான பூவாச்சுன்னு கேட்கும்போது ஆமாம் இந்த பூவை நீ சாப்பிட்ட அப்படின்னா உன்னோட அடுத்த சோல்ட்ரிங் உனக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இளவரசிக்கு ஒரு பூ கொடுத்து இதை நீ சாப்பிட்டாலும் உனக்கு உன்னோட அடுத்த சோல்ட்ரிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். குட்டி பையனுக்கு ஒரு பூ மூலிகை கொடுக்குறான். அதை சாப்பிட்டான் அவன் அப்படின்னு கேட்கும்போது உன்னோட பவரை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்து மொசோக்கிக்கும் ஒரு மூலிகையை கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ நேராக மாஸ்டரை பார்க்க வரான். மாஸ்டர் கிட்ட ஒரு மூலிகையை கொடுக்குறான். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து உங்களால் பெரிய சோல்ட்ரிங்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதே மாதிரி ஹெட் மாஸ்டர்கிட்ட நிறைய மூலிகைகளை கொடுத்து உங்களுக்கு இதில் எது வேணுமோ எடுத்துக்கோங்க, அதே மாதிரி அந்த லேடி மாஸ்டருக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். மீதியை நம்ம போட்டி நடக்கும்போது நம்ம சக்திகளை இன்க்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஆனாலும் மீதி நிறைய மூலிகை இருக்குமே அப்படின்னு மாஸ்டர் கேட்கும்போது இதை விற்று நம்ம காசாக்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்குறாரு. எனக்கு அந்த தாத்தா தான் கொடுத்தாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ ஹெட் மாஸ்டர் அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஹீரோட மாஸ்டர் கேட்குறாரு கண்டிப்பாக அந்த தாத்தா கிட்ட இந்த மாதிரி மூலிகைகள்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது, நீ போய் சொல்கிற என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஹீரோவும் மாஸ்டர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறான். இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படி ஒரு போர்ட்டலை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு கிராண்ட் மாஸ்டரால் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறாரு. அப்படின்னா எங்கள் அம்மா ஒரு கிராண்ட் மாஸ்டரா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்படுறான். பால்ஹாலை சேர்ந்த முன்னாள் தலைவர் தான் எங்கள் அம்மாவையும் கொண்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நிஜமாவே ஹீரோவோட அம்மா யார், எதுக்காக அவங்கள கொன்னாங்க அப்படிங்கிற ரகசியத்தெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.